வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. தூங்கிட்டு இருந்த செந்திலை எழுப்பி விட்டு மீனா பால் வாங்கிட்டு வரணும்னு சொல்ல அவரு புரியாம முழிக்கிறாரு. என்னன்னு கேட்க, நீங்க கடைக்கு போயிட்டு வரணும், பால் வாங்கன்னு சொல்ல, அதான் நேத்தே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இல்லைங்கிறாரு செந்தில். பால் கெட்டு போச்சு, இப்போ உங்களுக்கு காஃபி வேணும்னா பால் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், வாங்கிட்டு வரீங்களா இல்லையாங்கிறாங்க மீனா. எனக்கு காஃபியே வேண்டான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா வாங்குறேன் வாங்கிட்டு வரேங்கிறாரு. அப்படியே கூட சேர்ந்து ஒரு சின்ன பெருங்காய டப்பாவும் 4 எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு வாங்கன்றாங்க மீனா. அண்ணன் கொடுத்தாருல மளிகை ஜாமான்லாம், அதெல்லாம் இல்லையாங்கிறாரு செந்தில். பால் காய்ச்சல் வரலும் கொடுத்த எலுமிச்சம்பழம் எப்படிங்க இப்ப வரையிலும் இருக்கும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. கெட்டு போயிருக்காதா அப்படின்னு மீனா கேட்க, எலுமிச்சம்பழத்தெல்லாம் விடு, பெருங்காயம் இல்லையா அப்படிங்கிறாரு அவரு. அதெல்லாம் மாமா கொடுத்த மாதிரி நான் பாக்கலங்கிறாங்க மீனா. சரி, நேத்து உங்க அப்பா கடைக்கு போனார்ல, அப்ப வாங்கிட்டு வர சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்காரு. ஷபா, எனக்கு அப்ப ஞாபகம் வரலங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஒவ்வொன்றுக்கா என்ன கடைக்கு போக சொல்லிக்கிட்டே இருப்பியா மீனா அப்படின்னு செந்தில் பயங்கரமா சலிச்சுக்க. எனக்கு என்ன, உங்க அம்மா மாதிரி 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிச்சன்ல இருக்கா என்ன? நான் எல்லாம் இன்னைக்கு நேத்திக்கு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சவ, மொத்தமாலாம் லிஸ்ட போட்டு எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை எனக்கு. இது ஒரு குத்தமா உங்களுக்கு அப்படின்னு செந்தில் வாயே திறக்க முடியாத மாதிரி பரிசை கட்டிட்டு பேசுறாங்க மீனா. குத்தம் இல்ல மீனா, குத்தமே இல்ல, என்ன வாங்கணும்னு சொல்லு அப்படிங்கிறவரு கொட்டாவை விட்டுக்கிட்டு பெருங்காயம், எலுமிச்சம்பழம், பால் அம்பட்டு தானே அப்படின்னு அசையாம கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாங்கிறாங்க மீனா. வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா சொல்லிட்டு அவரு எழுந்திருக்க, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு மீனா எழுந்திருக்கிறாங்க. அட கடவுளே, நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாளே ச்சே அப்படின்னு வெறுப்பா எழுந்து போறாரு. மீனா, நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு ஒயிட் பிளாஸ்டிக் கவரை கொண்டு வந்து நீட்டுறாரு. இருக்கிற சீரியல்லையே இவங்க தான் ரொம்ப அதிகபட்சமா பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுது. அதை மீனா வாங்கி அந்த பக்கம் வச்சுட்டு திரும்ப செந்தில் அந்த பக்கம் போக போறாரு. ஏங்க எங்க போறீங்கன்னு மீனா கேட்க, செந்தில் அப்படியே திரும்பி நிக்கிறாரு. எனக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் பண்ணணுமா அப்படின்னு ஏதோ கொலை பண்ண சொன்னதை கேட்ட மாதிரி கேட்கிறாரு செந்தில். ஆமா, நீங்க தானே பண்ணணும், ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தானே கூட்டிக்கிட்டு வந்தீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாதான் நம்ம 2 பேருமே ஆபீஸ்க்கு டயத்துக்கு போக முடியும், பண்ணுங்கிறாங்க மீனா. தக்காளி எல்லாம் வாஷ் பண்ணியிருக்கான்னு அவர் கேட்க, அங்க போய் கழுவிக்கங்கிறாங்க மீனா. கழுவுற வேலையும் நான் தான் பண்ணணுமா அப்படின்னு அவர் கேட்க, இந்தாங்க தண்ணின்னு ஒரு செம்ப தூக்கி கொடுக்குறாங்க மீனா. அடுத்து அரிசியை கையில வச்சுக்கிட்டு விரல நீட்டி 1 2 3 எண்ணிட்டு இருக்காங்க. செந்திலுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. வெங்காயம் ஏதோ ஒரு பாதியா இருக்க, கையில இருக்க கத்தி கண்ணில் குத்துற மாதிரி போட்டு அப்படி தேய்ச்சிட்டு இருக்காரு கண்ணை. அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க அப்படியே எடுத்து கவுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விடுங்கிறாங்க மீனா. ஓஹோ அப்படின்னு சொன்ன மாதிரி செய்யறாரு. அவங்க ஏதோ வடசட்டியில கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இன்னொரு பாத்திரத்துல கரண்டியை போட்டு கிண்டிட்டு இருக்க, இப்ப பாருங்க வெள்ளை வெள்ளையா தெரியுதா, இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதைத்தானே நான் முதல்லயே பண்ணேங்கிறாரு செந்தில். மாத்தி மேத்தி பேசுறாவ அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி சரி பண்ணுங்கிறாங்க மீனா. அடுத்து கரண்டியில எடுத்து காமிச்சு சந்தோஷமா ஓகேவான்னு கேக்குறாரு. போதும் இந்தாங்க டிஃபன் பாக்ஸ், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுல எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா பாக்ஸ் நீட்ட, ஐயோ நம்மள விட மாட்டா போல இருக்கே அப்படின்னு நொந்து போய் அடுத்த வேலையை பார்க்க, மேல கொஞ்சம் இடம் வச்சுக்கிட்டு மீதியை மட்டும் நிரப்புங்க, அதுல உருளைக்கிழங்கு வைக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு வழியா கடுப்பா அதை செஞ்சு முடிச்சிடுறாரு. அம்பட்டு தானா, இன்னும் வேலை இருக்கா அப்படின்னு செந்தில் கேட்க, சமையல் கட்டுல வேலை முடிஞ்சிருச்சு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், காய போட்டிருக்கோம்ல துணி, அதை மட்டும் எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சிருங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதையும் நான் தான் செய்யணுமா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு செந்தில். ஏங்க நீங்க தானே எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா சொல்ல, உன்ன இதையே சொல்லு அப்படின்னு செந்தில் சொல்ல, இங்க பாருங்க, அந்த நேரத்துல நானும் ஒன்றும் சும்மாலாம் இருக்க போறது கிடையாது, கிச்சனை கிளீன் பண்ணணும், அதுவே பெரிய வேலை, பாத்திரம் தேய்க்கணும், வீட்டை பெருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இதுக்கு அந்த வேலையே பரவாயில்ல போல இருக்கே, இவ நிறைய அடுக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாரு செந்தில். அவரு அப்படியே நின்றுட்டு இருக்க, சரி உங்களுக்கு துணி மடிக்க கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, அந்த வேலையை நான் செய்யறேன், உங்களுக்கு கொடுத்தது ஒரே வேலை தானே, அப்படி இல்லைன்னா இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, நான் துணியை மடிச்சுக்கிறேன்னு மீனா சொல்ல, பட்டுன்னு கையை அடிச்சு கும்பிட்டுட்டு, வேண்டவே வேண்டாம், நான் போய் துணியை மடிச்சுக்கிறேன், நீ கிளீன் பண்ணு, எப்படி கோத்து விடுறா பாரு
அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போக, போடா போ, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இனி கொஞ்சம் கொஞ்சமா நான் யாரு, என்னோட நோக்கம் என்னன்னு தெரியுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. கதிர் கிரவுண்ட்ல கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு யோசனையா உட்கார்ந்து இருக்காரு. ராஜி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடி முடிச்சிட்டு மூச்சு வாங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. கதிர் யோசனையிலேயே இருக்க அந்த தண்ணி பாட்டில எடைங்கிறாங்க ராஜி. எப்பவுமே அவங்க ஓடி முடிச்சுட்டு வந்த உடனே வாட்டர் பாட்டிலோட நிக்கிறவரு இன்னைக்கு அவங்க கேட்டும் கூட எடுத்து கொடுக்காம இருக்க திரும்பி பாக்குற ராஜி ஹலோங்கிறாங்க. அப்பவும் கதிர் திரும்பலன்னதும் கையை பிடிச்சி சொரண்டுறாங்க. அவரு என்னங்கிற மாதிரி பார்க்க அந்த தண்ணி பாட்டில எடுங்கிறாங்க ராஜி. அவரு எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் யோசனைக்குள்ள விழுந்துட ராஜி தண்ணியை குடிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன யோசனைன்னு ராஜி கேட்க, என்ன அப்படின்னு திடுக்குன்னு கேட்கிறாரு கதிர். இல்ல ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, அதுதான் என்னன்னு கேட்டேங்கிறாங்க ராஜி. இல்ல ஒன்னும் இல்லைங்கிறாரு கதிர். நான் தான் பாக்குறேனே, நேத்து நைட்ல இருந்து எதையோ தீவிரமா யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு ராஜி கேட்க, நேத்து நைட்டு அண்ணன் பேசிச்சுங்கிறாரு கதிர். மாமா என்ன பேசினாருன்னு ராஜி கேட்க, ரொம்ப வித்தியாசமா பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு கதிர் சொல்ல, வித்தியாசம்னா அப்படிங்கிறாங்க ராஜி. அண்ணன் ரொம்ப ஏமாளியா இருக்கிற மாதிரி சொல்லுச்சு, அண்ணனை யார் யாரோ ஏமாத்துறதா சொன்னுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி திடுக்குன்னு பாக்குற ராஜி. மாமாவை யாரு ஏமாத்துறாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க தான், அண்ணனும் அவங்களும் தான் அம்புட்டு சண்டை போடுறாங்களே அப்படின்னு கதிர் சொல்ல, திடுக்குன்னு பாக்குற ராஜி. என்ன நீ மயிலக்காவை அவங்க இவங்கன்னே சொல்ற, அண்ணின்னு சொல்ல மாட்டியான்னு கேக்குறாரு. அது என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ அப்படி சொல்ல வரலங்கிறாரு. அவங்களும் அண்ணனும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ஒருவேளை அவங்க தான் அண்ணன் ஏமாந்ததுக்கு காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு கதிர் கேட்க, மயிலக்கா எப்படி மாமாவை ஏமாத்த முடியும் அப்படின்னு ராஜி யோசிக்க, டக்குன்னு அவங்க மைண்டுக்குள்ள மயில அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தது ஞாபகம் வருது. மொட்டை மாடியில சாரி காய போட்டிருக்க, இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்க, அந்த பக்கம் மயில யாரும் இல்லைன்னு நினைச்சு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் நகை மட்டும் ராஜி கிட்ட போயிருந்தா அம்புட்டு தான் அப்படின்ற மயிலோட சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் போட்டோ எடுக்கிறத விட்டுட்டு அங்க திரும்பி பாக்குறாங்க. 80 சவரன்ல 8 சவரன் மட்டும்தான் தங்கம், மீதி எல்லாம் கவரிங் அவ கண்டுபிடிச்சிருப்பா. அதோட இந்த வீட்டுல என் கதை முடிஞ்சிருக்கும்னு மயில அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்க, ராஜியும் மீனாவும் சேலையை விளக்கிக்கிட்டு இந்த பக்கம் வர்றாங்க. அத இப்ப ராஜி நினைச்சு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க. ராஜின்னு கூப்பிடுறாரு கதிர். 2-3 தடவை ராஜின்னு கூப்பிட அவங்க அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்க. பட்டுன்னு கையில தட்டி, ராஜி என்னன்னு கேக்குறாரு கதிர். அவங்களும் திடுக்குன்னு பார்த்துட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்க. ஏதோ சொல்ல வந்த, ஏன் அப்படியே நிறுத்திட்டேன்னு கேக்குறாரு கதிர். ஆஹா இல்ல, மயிலக்கா மாமாவை எப்படி ஏமாத்த முடியும் அப்படின்னு ராஜி தட்டு தடுமாறி கேட்க, அதுதான் எனக்கும் புரியல. அண்ணனும் எதையும் சரியா சொல்ல மாட்டேங்குது, கேட்டா முடிவே இல்லாத கதைன்னு என்னென்னமோ சொல்லுது, ஏன் கதைக்கும் ஏதாவது முடிவு வரும்னு சொல்லுது, ஒண்ணுமே புரியல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, யாரு ஏமாத்தி இருந்தாலும் சரி, எல்லாமே உடனே முடிவுக்கு வரணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அண்ணன் முன்ன இருந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் மாமா சந்தோஷமா தான் இருப்பாங்க, நீ கவலைப்படாதன்னு கதிருக்கு ஆறுதல் சொல்றாங்க ராஜி. இப்ப நாம எப்படி நோட் பண்றோமோ அதே மாதிரி தானே வீட்டுல இருக்க மத்த எல்லாரும் நோட் பண்ணுவாங்க, குறிப்பா அத்தையும் மாமாவும் நோட் பண்றாங்க, அவங்க பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க, நீ வருத்தப்படாதங்கிறாங்க ராஜி. அப்படின்னு அரை மனசா தலையாட்டுறாரு கதிர். குமரவேல் அவங்க வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு அது மேல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு, கேட்ட தேதியில பணத்தை கொடுத்தோம்ல, அதே மாதிரி சொன்ன தேதியில பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்ல, இங்க பாருங்க, அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை பாத்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வட்டிக்கு கொடுத்த பணத்தை வசூல் பண்றதுக்கு மிரட்டிட்டு இருக்காரு அவரு. அப்போ பக்கெட்ல தண்ணியோட வெளியே வர்ற அரிசி செடிக்கு ஒரு மக ஊத்திட்டு எதிர் வீட்டை பார்க்க அங்க குமரவேல் உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் அந்த பார்ட்டி போன் பண்ண, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதுங்க, என்ன பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு போனை கட் பண்றவரு, சொன்ன தேதியில பணத்தை கொடுக்காம டென்ஷன் பண்ணிட்டு அப்படின்னு நிமிர இங்க அரிசி தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அட நம்ம ஆளு அப்படின்னு உல்லாசமா வண்டியில இருந்து இறங்கி வர்றாரு குமரவேல். 2 முன்னாடி வர்றவரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் ஒரு விசில் அடிக்க அரசி திரும்பி பாக்குறாங்க. மறுபடி கோவமா திரும்பி செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க அவரு லாங் விசில் அடிச்சிட்டு இருக்காரு. அரசி திரும்பி பார்க்க ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அரசி அவரு முறைக்க, என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, அன்பாவே பார்க்க தெரியாதா உனக்கு அப்படின்னு விசில் அடிக்கிறவரு, ஏய் வர்றியா, நாம 2 பேரும் பைக்ல ஒரு ரைடு போயிட்டு வருவோம்னு கேட்டுட்டு இருக்காரு. உள்ள இருந்து வர்ற பாட்டி பின்னாடி நிக்கிறாங்க. இத குமரவேல் பார்க்கல, ஆனா அரசி பார்த்துடுறாங்க. என் அண்ணனுங்க உள்ளதான் இருக்காங்க, கூப்பிடுவான அரசி கேட்க, ட்ரிபிள்ஸ் எல்லாம் ஏத்த முடியாது, போலீஸ் பிடிக்கும், நீயும் நானும் மட்டும் போயிட்டு வருவோமான குமரவேல் கேட்க, சீ நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு அரசி கேக்குறாங்க. ஏய்
நான் நிஜமாவே திருந்திட்டேன் அரசி அப்படின்னு குமரவேல் சொல்ல, திருந்தின மூஞ்சும் முகரையும் அப்படின்னு மீதி தண்ணியை கீழே ஊத்திட்டு மக்க பக்கெட்டுக்குள்ள போட்டு எடுத்துட்டு உள்ளர போறாங்க அரசி. ஏய் அரசி அரசி அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிக்கிறாரு குமரவேல். சே அப்படின்னு அவரு திரும்ப பாட்டி வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. என்ன அப்பத்தா, ஏதாவது வேணுமான்னு குமரவேல் கேட்க, எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்க, புரியலையேங்கிறாரு அவரு. கையில இருக்க பெட்டியால மட்டும் ஒரு அடி அடிச்சுட்டு, ஏண்டா உன்னால சும்மாவே இருக்க முடியாதா, இப்ப எதுக்கு அரசிக்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேட்க, அரசிக்கிட்ட வம்பு இழுக்கல அப்பத்தா, அரசிக்கிட்ட எப்படியாவது பேசி என் மனசுல இருக்கிறத சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏண்டா உன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க பாட்டி. சலிச்சுக்கிறவரு, என்ன அப்பத்தா தெரியாத மாதிரியே கேட்குற அப்படின்னு அவரு சொல்ல, ஏண்டா இன்னும் அரசி கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமாங்கிறாரு அவரு. ஏன்பா அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் கையை ஆட்டினா, பைக்ல வர்றியான்னு கூப்பிட்டா அவ உன் கூட வாழ வந்துருவாளா? அம்புட்டு தான் நீ பொண்ணுங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியுது அப்படின்னு பாட்டி சொல்ல, நான் என்னதான் பண்ணணும் அப்பத்தா அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு. உருட்டி மிரட்டி பணம் வசூல் பண்ண தெரியுதுல்ல, இதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியுதான்னு நினைக்கிற பாட்டி. ஏய், எந்த பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு அவன் மேல நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வந்தா மட்டும்தான் அவன் கூட சேர்ந்து வாழுவா அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்பட்டு தானே, எப்பாடு பட்டாவது என் மேல நம்பிக்கை வர்ற மாதிரி, அரசிக்கு என் மேல நம்பிக்கை வர்ற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன அப்பத்தா எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாமே சொல்லிட்டு இருக்கேங்கிறாரு அவரு. ஏய் என்ன, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? அரசி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்ற, அந்த குடும்பத்துல ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் இல்லடா வம்பிழுத்து வச்சிட்டு இருக்கிற, அப்புறம் எப்படிடா அந்த பொண்ணு அரசி உன் கூட சேர்ந்து வாழும் அப்படின்னு பாட்டி கேட்க, நான் வம்பு இழுக்கணும்னெல்லாம் நினைக்கவே இல்லை அப்பத்தா, அவனுங்க தான் தேவையில்லாத வேலை பார்த்து என்னைய கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கானுங்க, நானும் நல்லவனா இருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா முடிய மாட்டேங்குதே, எனக்கு அரசியை தவிர அந்த வீட்டில் யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது அப்பத்தா, என்னை என்ன பண்ண சொல்றீங்கன்னு உண்மையை சொல்லி தீர்வை கேட்கிறாரு குமரவேல். ஏய், உன்னை ஒன்றும் பண்ண சொல்லலடா, நீ ஒண்ணுமே பண்ணாம அமைதியா இருன்னு சொல்ற. அரசி இந்த வீட்டில் வந்து வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா என்ன பண்றது, அதை நீ அல்ல கெடுத்துக்கிட்ட, கண்கிட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்பத்தானே ஏக்கமா கூப்பிட்டுட்டு நிற்கிறாரு குமரவேல். டேய், நீ நல்லா யோசனை பண்ணி பாரு, அரசிக்கு நீ ஒரு கெடுதலை பண்ண, அதனால அவ வாழ்க்கைய தலைகீழ மாறினாலும் அவ உன்னை மன்னிச்சிட்டால, அந்த பெருந்தன்மைக்கு நீ அவ காலில் விழுந்து நன்றியும் சொல்லிட்ட, அம்பிட்டுதான் அத்தோட எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சுன்னு பேசாம ஒதுங்கி நில்லுடா, நீ அவளோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடு. ஆமா, அப்படி ஒன்று நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சவதான் நானும், ஆனா அது ஒரு நாள் நடக்க போறதில்ல, அதை நீயும் புரிஞ்சுக்கடா, அரசியை மறந்துட்டு ஆகிற வேலை இருந்தா பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்பத்தா என்ன அப்பத்தாங்கிறாரு குமரவேல். புதுசா ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போற வழியை பாத்துறாத, புரியுதான்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு ஐயோன்னு மண்டையில அடிச்சுட்டு உள்ளர போறாங்க பாட்டி. மீனாவும் செந்திலும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவரு இட்லியை பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வரலையே பார்த்துட்டு இருக்க மீனா கொஞ்சம் சங்கடமா பாக்குறாங்க. ஏங்க இட்லி கல்லு மாதிரி இருக்கான்னு கேட்க, கொஞ்சம் லைட்டாங்கிறாரு அவரு. இனிமே மாவு வீட்லயே ஆட்டினாதான் சரிப்படும் போல இருக்குங்க, ஆனா 2 பேருக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தான் தெரியல, அத்தை கிட்ட தான் கேட்கணுங்கிறாங்க மீனா. எதுக்கு எல்லாத்தையும் எங்க அம்மா கிட்டே கேட்டுக்கிட்டு, உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதுதானேங்கிறாரு செந்தில். எங்க அம்மாவுக்கும் சமையல்லாம் பெருசா வராதுங்க, எங்க அம்மாவே ஒரு 4 டிஷ் நல்லா செய்வாங்க, அவ்வளவுதான், அத்தைக்கு தான் எல்லாமே நல்லா செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா கொஞ்சம் இட்லியை போட்டு தொட்டு வாயில வைக்கிறாங்க. ஐயோங்க என்னன்னு பாக்குறாரு செந்தில். என்னங்க சட்னி சப்புன்னு இருக்குது அப்படின்னு மீனா கேட்க, என்னைய கேட்டா எனக்கு எப்படி தெரியும், நீ தானே பண்ணுன அப்படின்னு அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. ரொம்ப ரொம்ப சுமாராக தாங்க இருக்குன்னு மீனா சொல்ல, என்ன பண்றது, என் தலையெழுத்து சாப்பிட்டு தானே ஆகணும்னு அவர் சாப்பிட்றாரு, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு பரவாயில்ல ஓகே தான் சாப்பிடுங்கிறாரு. என்ன இது எப்படின்னாலும் அசர மாட்டேங்கிறாரே அப்படின்னு யோசிக்கிற மீனா போன் எடுத்து கால் பண்ண போறாங்க. யாருக்கு கூப்பிடுறாங்கிறாரு. அத்தைக்கு தாங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க, இங்க கோமதி கால் பிக் பண்ணி சொல்லுடிங்கிறாங்க, போனை கட் பண்ணு அப்படின்னு செந்தில் சொல்ல, இருங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் மீனா என்னடி பண்றேன்னு கேக்குறாங்க கோமதி. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சமையல் இன்னைக்குங்கிறாங்க கோமதி. இங்கேயா இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ண அப்படின்னு மீனா சொல்ல, ஆஹா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கோமதி. அங்க என்னத்த சமையல்னு மீனா கேட்க, இங்க பெருசா ஒன்றும் இல்லை, வெறும் ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் வைக்கலான்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க.
ஆப்பமும் தேங்காய் பாலுமா? ஆ அப்படின்னு ஆசையா நிமிர்றாரு செந்தில். அப்புறம் ராஜிதா முட்டை குருமா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா அப்படின்னு கோமதி சொல்ல எச்சில் ஊறுது மீனாவுக்கு. சரின்னு தேங்காய் பாலை கேன்சல் பண்ணிட்டு இப்ப முட்டை குருமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல மீனா ஏக்கமா செந்தில பாக்குறாங்க. அவரு கண்டுக்காத மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. மதியத்துக்கு என்னத்தான் பண்ணிருக்கீங்கன்னு மீனா கேட்க, ஏய் நல்லதா பெரிய நண்டு கிடைச்சதுடி, பெருசு பெருசா நண்டு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஸ்பீக்கர்ல இதை கேட்குற செந்தில் மீனாவோட முழிங்கெல்லாம் நண்டு மாதிரி விரியுது. அதை தொக்கு பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, நீ என்ன மத்தியானத்துக்கு சமைச்சாங்கிறாங்க கோமதி. லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அதெல்லாம் என் மகன் தொண்டையில இறங்கவே இறங்காதேங்கிறாங்க கோமதி. இருந்தாலும் செந்தில் கெத்த விட்டு கொடுக்காம அப்படியே ஸ்டபானா உட்கார்ந்துருக்க. ஆனா இப்பதான் வேற வழி இல்லையே, சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு செந்தில ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. சரி உங்க 2 பேருக்கும் வேணா நண்டு தொக்கு கொடுத்து விடவா அப்படின்னு கோமதி கேட்க, அது அப்படின்னு மீனா ஏதோ ஆர்வமா சொல்ல போறாங்க. செந்தில் டக்குன்னு மீனாவோட தோல்ல கைய வச்சு ஆஹா வேண்டாங்கிற மாதிரி தலையாடுறாரு. மீனா அவரை அமைதியா பார்த்துட்டு இருக்க கோமதி என்னடா லைன்ல யாரையும் காணோம்னு நினைச்சு ஹலோ ஹலோ அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க மீனா மென்னு முழுங்கி வேணாம் அத்தைங்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்னு அவங்க சொல்ல, இதுல என்னடி சிரமம், நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல மெதுவா ப்ளீஸ் ப்ளீஸ்னு செந்தில் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க மீனா. அவர் வேணான்னு உறுதியா தலையாடுறாரு. இல்ல அத்தை பரவாயில்ல அப்படின்னு செந்தில பார்த்துக்கிட்டே மீனா சொல்ல, சரி ஏதாவது வேணும்னா கேளுங்கிறாங்க கோமதி. தனியா போனதுனால எல்லாத்தையுமே தனியா தான் புழங்கணும்னு நினைக்காத சரியா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க அத்தைங்கிறாங்க மீனா. ஐயோ இவரால நண்டு தூக்கு போச்சேன்ற மாதிரி செந்தில பாக்குற மீனா ஆபீஸுக்கு நேரமாகுதத்த, நான் அப்புறமா கூப்பிடுறேங்கிறாங்க. சரி பத்ரம் அப்படின்னு போனை வச்சுட்டு வேலையை பாக்குறாங்க கோமதி. மீனா என்னங்கன்ற மாதிரி ஏக்கத்தோட செந்தில பார்க்க, சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு என்னோட சுதந்திரத்தை இழக்க முடியாது, கண்டிப்பா இழக்கவே முடியாது அப்படின்னு செந்தில் சாப்பிட ஆரம்பிக்க மீனாவோட முகம் சுண்டி போயிடுது. கோமதியும் அரசியும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏய் என்னடி கோவிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுவ, இன்னைக்கு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. மா கோவிலுக்கு வர்றது நல்ல விஷயம் தானேமாங்கிறாங்க அரசி. இதுக்கு எல்லாமா நீ காரணம் கேப்ப அப்படின்னு அரசி கேட்க, நல்ல விஷயம்தான், ஆனா நீ பண்ற நல்ல விஷயத்த பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, கொஞ்சம் நிறைய வேண்டுதல் வச்சிருந்தேம்மா, அதெல்லாம் தான் சாமி கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல, வேண்டுதலா, ஓஹோ அப்படி என்ன வேண்டுதல் அப்படின்னு கோமதி கேட்க, ஒரு புது சுடிதார் ஒன்று ஆன்லைன்ல பார்த்து வச்சிருக்கேன், அதை நீ எனக்கு வாங்கி தரணும்னு ஒரு வேண்டுதல். அப்புறம் கம்மல் அப்படின்னு சொல்ல, என்ன லிஸ்ட் இவ்வளோ பெருசா பண்றாளேன்ற மாதிரி கோமதி பார்க்க, பச்சை கல் வச்ச கம்மல்மா, கவரிங் தாம்மா, நான் நம்பவே இல்லைம்மா, அவ்வளோ நல்லா இருந்தது, அதை வாங்கணும்னு ஒரு வேண்டுதல்ங்கிறாங்க அரசி. ஏண்டி அவன் நல்ல படிப்பு வரணும், நல்ல மார்க் வரணும், நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதை விட்டுட்டு நீ கம்மல் வேணும் சுடிதார் வேணும்னு வேண்டிக்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி வேண்டிக்கணுமா, இப்போ என்ன தேவையோ அதை தான் சாமி கிட்ட கேட்கணும் அப்படின்னு அரசி சொல்ல, சரி சரி என்னமோ பண்ணுங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க கோமதி. மொத்தமா நிறைய கேட்டு சாமியை கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசி சொல்ல, அது சரி அது சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி நடக்க அரசியை நடக்கிறாங்க. அவங்க கரெக்டா அந்த வீதியோட டேர்னிங்க்கு வர வண்டியில வர்ற பழனி பிரேக் போட்டு டக்குன்னு நிறுத்துறாரு. கோமதியும் பழனியும் ஒரு கணம் திடுக்குன்னு பாத்துக்கிட்டாலும் அடுத்த கணம் பாசத்தோட பாத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கோமதிக்கு பாசம் மாதிரி கோபம் வந்துடுது. அவங்க வெடுக்குன்னு முகத்தை திருப்பிட்டு நடக்க கூடவே அரசியை நடக்கிறாங்க. அக்கா அக்கா நில்லுக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வண்டியை நிறுத்திட்டு வர்றாரு பழனி. அரசி திரும்பி பார்க்க, ஏய் எவனோ அக்கா அக்கான்னு கூப்பிட்டா திரும்பி பார்த்துக்கிட்டு வருவியா, பேசாம வா பின்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி நடக்கிறாங்க. பழனி 2 எட்டு வேகமா வந்து அவங்க பக்கத்துல நின்றுட்டு, அக்கா எப்படிக்கா இருக்க, எங்க நீங்க கோவிலுக்கு போயிட்டு வர்றீங்களான்னு பழனி கேட்குறாரு. கோமதியை நின்றுட்டு ஒரு சைடு பார்வை பார்த்துட்டு, ஆமா பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தேன்ல, அந்த பாவத்தை கோவிலுக்கு போய் கழிச்சிட்டு வர்றேன்றாங்க வெடுக்குன்னு. என்னக்கா நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னு பழனிவேல் கேட்க, இங்க பாரு அக்கா அக்கான்னு திரும்ப திரும்ப சொன்ன கொன்னுடுவேன் பாத்துக்கோ. யாருக்கு யாருடா அக்கா, ஆமா இப்பதான் இவன் கண்ணுக்கு நான் அக்கான்னு தெரியுது போல, ஏண்டா தலையில நெருப்பள்ளி போடும்போது உனக்கு அக்காவை தெரியலையாடாப்ப அப்படின்னு கோமதி சொல்ல, அக்கா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு பழனி சொல்ல, இதோ பாரு பேசாம போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அக்கா இதோ பாருக்கா அன்னைக்கும் இப்படிதான்
நான் பேச வரும்போது நீ எதுவுமே கேட்கவே இல்லை. இப்பவாவது நான் சொல்றத கேளுக்கான்னு கையெழுத்து கும்பிடுறாரு பழனி. ஷோ இங்க பாரு, எவன் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்லைங்கிறாங்க கோமதி. நான் உங்களுக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன்க்கா. அப்படி துரோகம் பண்ணணும்னு மனசார கூட நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல, இதோ பாரு பேசாம போயிடுன்னு சொன்னேன்ல அப்படின்னு கோமதி எரிச்சலா சொல்ல, நீங்க எல்லாம் என் கூட பேசாம இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு பழனி சொல்ல, நீ பண்ண துரோகத்துக்கு உன்கிட்ட பேச வேற செய்வாங்க. எப்படிடா கூச்சமே இல்லாம வந்து பேசுற? உனக்கு மனசாட்சி உறுத்தல அப்படின்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாங்க கோமதி. இல்லக்கா அதுன்னு அவர் ஏதோ சொல்ல வர, நிறுத்து அப்படின்ற மாதிரி கையை காமிக்கிறவங்க, இங்க பாரு வீட்டில் நிம்மதி இல்லைன்னு கோவிலுக்கு போயிட்டு வரேன், கிடைச்ச கொஞ்சம் நிம்மதியையும் கெடுத்துறாத அப்படின்னு கோமதி சொல்ல, அரசிக்கிட்ட திரும்புற பழனி, அரசிமா நீ இந்த மாமா மேல கோவமா இருக்கியாடான்னு கேக்குறாரு. யாரா இருந்தாலும் நீங்க பண்ணின வேலைக்கு கோவப்பட தான் செய்வாங்க அப்படின்னு அரசி சொல்ல, அரசிமா அது அப்படின்னு பழனி ஏதோ சொல்ல வர, ஏய் இந்தாடி அவன் கூட என்னடி பேச்சு, வா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு, வீட்டில் எனக்கு நிறைய வேலை இருக்கு வான்னு அரசிய கோமதி கூட்டிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்க பழனி அங்கேயே நிக்கிறவரு ரொம்பவே சங்கடத்தோட வண்டிக்கிட்ட போறாரு. கோமதிக்கும் பாண்டியனுக்கும் யாரும் பேசிடக்கூடாது, அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா வாயை திறந்து பேசுன்னு மட்டும் அடுத்தவங்கள சொல்லிக்குவாங்க. என்ன டிசைனோ தெரியல இதெல்லாம். பழனி ரொம்ப வேதனையும் வலியுமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ரோட்ல திரும்பி போயிட, வண்டி போனதுக்கு அப்புறம் வெறும் ரோட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. அரசி அவங்க கூட திரும்பி பார்க்க ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ரொம்பவே வருத்தத்தோட கோமதி நடக்க கூடவே நடக்கிறாங்க அரசியும். கோமதிக்கு அழுகிய வந்துருது. அவங்க அழுதுட்டு இருக்க, அம்மா ஏமா இப்ப அழுவுற அப்படின்னு அரசி கேட்க, அவன் என் தம்பி மட்டும் இல்ல, அவன் என் மூத்த புள்ள, அவனோட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு கோமதி சொல்ல, அரசி பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சின்னதா ஏதாவது ஆனா கூட அவன் ஓடி வந்து என்கிட்ட தான் சொல்லுவான், நானும் அவங்கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு இப்ப வரைக்கும் புரியல கடை விஷயத்துல ஏன் அப்படி பண்ணனான்னு. நல்லா இருக்கட்டுமா, நமக்கு துரோகம் பண்ணனா கூட நல்லா இருக்கட்டும், நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கோமதி கலங்கி நிக்க, ஐயோ இந்த அம்மா என்ன ரகமோ தெரியலையேன்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க அரசி. இப்படி ஆளுக்கு ஒரு யோசனையிலையும் கவலையிலையும் மூழ்கி கிடக்க சரவணன் கதி என்னன்னு தெரியல. என்னவா இருக்கும்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.